இந்த படத்துல வந்து எனக்கு ஒரு மாமனார் கொடுமை, மாமியார் கொடுமை பார்த்திருப்பீங்க. அது மாதிரி ஒரு மாமனார் கொடுமையில மாட்டிக்கிற ஒரு மாப்பிள்ளை கேரக்டர் நானு. ஹரிச்சந்திரனுக்கு ஹார்ட் அட்டாக் வர அளவுக்கு போய் சொல்லுவார் இந்த படத்துல. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் டிசைன் பண்ணி அவர் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப அழகாகவும் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்துல ஒரு பயங்கரமான காமெடியை தூக்கி டிராவல் பண்ணியிருக்காரு. இனிமே இப்படிதானுக்கு அப்புறம் எனக்கே ஒரு இது இருந்துச்சு, எனக்கும் தம்பி சாருக்கும் ஒரு நல்ல காம்போ இல்லையே, இனிமே இப்படிதான் மாதிரி ஒன்று ஒர்க் பண்ணணுன்ட்டு. அது ஆனந்த் இந்த படத்தில் ரைட்டர் சேர்ந்து எனக்கு அழகாக செட் பண்ணி கொடுத்தாங்க. அது நல்லா காமெடியும் ஒர்க் ஆகிருக்கு. ஏன்னா ஆல்ரெடி ரொம்ப லென்த்தாக போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இந்த படத்தினுடைய கேரக்டர் பண்ணியிருக்க தம்பி ராமையா சார் மாதிரி ஒரு இன்டெலிஜென்ட்டான காமெடின்னு நீங்கள் பார்க்கவே முடியாது. நான் வந்து ஒரு குறிப்பிட்ட சில காமெடியன்ஸ் மட்டும்தான் சொல்லுவேன். ரொம்ப புக்ஸ் படிப்பாங்க, ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாமே தெரியும். ஸோ அந்த மாதிரி தம்பி ராமையா சார் வெரி இன்டெலிஜென்ட். அவர் நிறைய படிச்சிருக்காரு, நிறைய விஷயங்கள் தெரியும். அவரோட சேர்ந்து பேசும்போது அந்த ஷேர் பண்ணும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு, ஏன்னா இவ்வளோ பேசுறீங்க, இதெல்லாம் தெரியுதுன்னு அப்படின்னும் போது சொல்லுவார்.